ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர மகாபெரிவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். இன்று வைகுண்ட ஏகாதசி, அதாவது வைகாசி 20 ஏகாதசி. இன்றைய நாள் முடிவதற்குள், இன்று இரவுக்குள் நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த ஒரே ஒரு தீபத்தை மட்டும் உங்களுடைய வீட்டு நிலைவாசலில் நீங்கள் ஏற்றி வைப்பதன் மூலம் அதிக அளவில் நன்மைகள் நடந்து நடக்குமாம். அது மட்டுமல்லாமல் இந்த ஒரு தீபத்தை நீங்கள் வீட்டு வாசலில் கிழக்கு திசை நோக்கி இந்த அகல் விளக்கோட வாய் இருக்கிற மாதிரி நம்ம ஏற்ற வேண்டுமாம். இப்படி நம்ம செய்வதனால் நமக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனைகள் தீர்ந்து விடுவாங்க. இருக்கின்ற கர்மாக்கள், அது மட்டுமல்லாமல் எதிரிகள் நம்ம மீது கண் திருஷ்டி வைப்பது போன்ற எதுவாக இருந்தாலும் அது அனைத்துமே நீங்கி விடுமாம். இந்த ஒரு தீபத்தை ஏற்றிவிட்டு நீங்கள் கிழக்கு திசை நோக்கி நின்று கொண்டு கையெடுத்து உங்களுடைய குலதெய்வமோ பிடிச்ச தெய்வமோ யாரை வேண்டுமானாலும் நினைத்து கொண்டு உங்களுடைய விருப்பங்கள் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, உங்களுக்கு என்ன காரியங்கள் நடக்க வேண்டுமோ, இதுவரை உங்களுடைய வாழ்வில் நடக்காமல் இருக்கும் ஏதாவது ஒன்று நடக்கவே நடக்காது என்று கைவிட்ட விஷயங்கள், அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் இந்த ஏகாதசி நாளில் நீங்கள் வீட்டிற்கு வெளியில், அதுவும் நிலைவாசலில் நீங்கள் விளக்கை ஏற்றிவிட்டு நீங்கள் கேட்டீர்கள் என்றால் கட்டாயம் நடக்குமாம். இது காஞ்சி மகான் அவருடைய பக்தருக்கு காஞ்சியில் வைத்து கூறிய ஒரு எளிய பரிகார முறைதான். காஞ்சி மகானை எடுத்துக்கொண்டாலே அவரை சந்திக்க சென்ற அனைவருக்குமே அவர் எளிய பரிகாரங்களை கூறி அவர்களால் முடிந்த நன்மைகளை எல்லாம் அங்கு வருகின்ற பக்தர்களுக்கு கூறியிருக்கிறார். அந்த பரிகாரத்தை செய்து பக்தர்கள் அனைவருமே மகிழ்ச்சியும் பெற்றிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பரிகாரம் தான் இது. அப்படிப்பட்ட விளக்கில் நம்ம எந்த ஒரு பொருளை வைத்து ஏற்ற வேண்டும் என்று காண்பதற்கு முன்பாக மறக்காம நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நம்ம விளக்கில் வைத்து ஏற்ற வேண்டிய ஒரு பொருள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, முடிந்தால் புது அகல் விளக்கு வாங்கி கொள்வது என்பது மிகவும் சிறப்பு. இப்படி புது அகல் விளக்கு வாங்க முடியாமல் இருப்பவர்கள் ஒரே ஒரு பழைய ஏதாவது மண் அகல் விளக்கு இருந்தாலும் பரவாயில்லை, அதனை எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துவிட்டு அதற்கு அப்புறமாக சிவப்பு கலர் துணி சிறிதளவில் அந்த 7 அல்லது 11 எண்ணிக்கையில் கடுகு இருக்குல்லவா, அந்த கடுகு அந்த துணியில அமருகிற மாதிரி நீங்கள் சிறிய அளவில் துணி ஒன்றை எடுத்து அதனை வெள்ளை கலர் அல்லது மஞ்சள் கலர் நூலில் கெட்டி உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் வைத்து வணங்கி உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அது அனைத்தையுமே வழங்கி உங்களுக்கு கெடுதல்கள் எது நீங்க வேண்டுமோ அது அனைத்தையுமே நீங்கள் கூறிவிட்டு அதற்கப்புறமாக நீங்கள் உங்களுடைய வீட்டு நிலைவாசலில் அமர்ந்து கொண்டு முதலில் மண் அகல் விளக்கை வைத்துக் கொள்ளுங்கள். வைத்துவிட்டு அதற்கப்புறமாக இந்த 11 கடுகு சேர்த்த அந்த துணியையும் வைத்து அதற்கு மேல் நல்லெண்ணெயோ அல்லது தேங்காய் எண்ணெயோ நீங்கள் ஊற்றிவிட்டு அதற்கப்புறமாக அந்த விளக்கை நீங்கள் ஏற்ற வேண்டும். இப்படி நீங்கள் ஏகாதசி நாட்களில் இரவு நேரத்தில் நீங்கள் செய்துவிட்டு உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் நீங்கள் கேட்டீர்கள் என்றால் கட்டாயமாக நடக்குமாம். எனவே தவறாமல் நீங்களும் இந்த ஒரு செயலை செய்து பாருங்கள். உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள் அனைவரையுமே இந்த ஒரு செயலை செய்து வர சொல்லுங்கள். இதனால் மிகப்பெரிய அளவில் நன்மைகளானது நடக்கும். அதுவும் ஏகாதசி நாட்களில் இந்த செயலை செய்வதனால் அதிக அளவில் நமக்கு நன்மைகள் நடக்கும். இருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்துமே தீரும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களது நண்பர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்யுங்கள். அவர்களும் இதனை செய்து நன்மை பெறட்டும். நன்றி, வணக்கம்.